நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு ஏற்றத்தை தான் தரும் என்று அனைத்து ராசிக்காரர்களுமே அனைவருமே எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலுமே எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்? அதுலேயும் குரு பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி. அது என்ன சார், குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க அப்படின்னா விஷயம் இருக்குது. என்னங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன்னா இது இரண்டுமே பக்கத்தில் நிகழக்கூடியது. மே மாதம் 14-18 தேதிகளில் 2025 நிகழக்கூடியது குரு ராகு பயிற்சி. அந்த டீட்டெயில்ஸை நாம் அப்புறம் பார்க்கலாம். இதனால் உச்சம் பெறக்கூடிய 4 ராசிகள், உச்சம் தொடக்கூடிய 4 ராசிகள்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த குரு பயிற்சியினால் ஏற்றம், நல்ல ஏற்றத்தை, கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், அந்த மாதிரி யோகத்தை, ராஜயோகங்களை பெறக்கூடிய இந்த 4 ராசிகள் என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கூடியது, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எப்படி இருந்தாலுமே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சிரித்து கொண்டே எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த குரு பயிற்சியில் அமைந்திருக்கிறது. ராகு கேது பயிற்சி ஆஸ்வல். ஏன்னா ராகு 10ஆம் இடத்திற்கு போகிறார். ஒருத்தனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ராகு கொடுப்பது போல் வேறு யாருமே கொடுக்கறதில்லை. பல பேருக்கு தெரியறதில்லை. அது எல்லாமே குரு தசையாகட்டும் மற்ற தசைகளுமே நிறைய ஏற்றத்தை தரும். எஸ்பெஷலி ராகு நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கா, 6, 8, 12 இருக்கக்கூடிய ராகு சில காம்பினேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் ராகுசை இருக்கும். அதுவும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷத்திற்கு ரோகிணி மிருகசீரிஷத்துக்காவது ராகுதசை கொஞ்சம் ஏழியாக வந்துடும். செவ்வாய் முடிஞ்சவொடனே ராகு வந்துடும். செவ்வாய் செல்லு போக ஒரு 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இருக்கும். ஸோ 18-20 வருஷம் போச்சுன்னா அடுத்து ராகுதசை குருதசை வந்துடும் ராகு முடிஞ்ச உடனே. அதர்வைஸ் இந்த கிருத்திகை ரோகிணி நட்சத்திரங்களுக்கு ராகுதசை ஏற்றத்தை தரக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்கும். முதல்ல இடம் நமக்கு ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்திற்கு போகிறார் குரு, அதாவது மிதுனத்துக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நமக்கு 10ல் இருந்த சனி 11 இருக்கும், 11 இருந்த ராகு 10க்கும் போகிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் இந்த ராகு கேத்து இருக்கு இல்லையா, 5ஆம் வீட்டில் இருந்த கேத்து நமக்கு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அது சூரியனுடைய வீடு. இதனால் அதுவும் இந்த நமக்கு தெரியும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அது குருவினுடைய வீடு. ஆரம்பத்திலே சனிக்கும் ராகுவுக்கும் ஆகாது. கொஞ்சம் முதல்ல அது சனி பயிற்சி ஆயிடுறது. அந்த சனி பயிற்சி ஆனவுடனே கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் 1 மாதம் இருக்கலாம். அதாவது மே மாதம் எண்டு வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கலாம். அதற்கு பின்பு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் குரு ராகு கேது பயிற்சிகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ரிஷபராசின்னு பார்த்தோம்னா ராகு நமக்கு 7, 8, 9ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு, அது சனியினுடைய வீடு. அந்த சனி நமக்கு 10ல் இருக்கிறார், அது குருவினுடைய வீடு. அந்த குரு இப்போ நம்முடைய மிதுன ராசிக்கு, ரிஷப ராசிக்கு இருந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வர்றார். ஸோ இது வரைக்கும் நம்ம கூட தான் இருந்திருக்கார் குரு. இப்போ 2ஆம் இடத்திற்கு போகிறார். அதனால் இது வரைக்குமே அவ்வளவா கெடுத்திருக்க மாட்டார். ரிஷபராசிக்காரில் சனி எப்போயுமே கெடுத்திருக்க மாட்டார், நல்லா தான் இருக்கும். போன வருஷமுமே எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி இந்த பயிற்சி ஆவதற்கு முன்னாடியும் நன்றாகத்தான் இருக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எப்பப்பெல்லாம் சந்திரன் சேர்க்கை இருக்கோ மிக மேன்மையை தரக்கூடியதாக, புதன் பார்வையினுடைய இருக்கக்கூடியது, புதன் படக்கூடியது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சில காம்பினேஷனில் வச்சு ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இந்த வருஷம் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு தசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு குரு திசை ஏழியாக வந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை ஏழியாக வரலாம். ஒரு 20 வருஷம், 22 வருஷத்தில் வரலாம். அப்படி குரு நமக்கு நேட்டல் குரு, அதாவது பேசிக்காக குரு நம்முடைய ஜாதக கட்டத்தில் வலுவாக இருந்து, அல்லது அந்த குருவினால் பார்க்கப்படக்கூடியதாக நம்முடைய லக்னம் இருந்து, இந்த ராசி இருந்து, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த குரு திசை வரப்போது நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை தருவான். இந்த குரு பெயர்ச்சி, குரு திசை இருந்ததுன்னா ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் குரு நமக்கு அமைஞ்சிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 18, 23, 20 வருஷத்தில் சில பேருக்கு குரு திசை வரலாம். யாருக்கு? ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி தான் மோராலஸ் 25 வருஷத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம். இருந்தாலுமே இதுவரையில் கல்யாணம் ஆகாத இருந்தவர்களுக்கு
இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து கல்யாணத்தை ஒரு வீட்டில் ஒரு சுபத்தை செய்யக்கூடியவனாக இந்த குரு திசை அமைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இது நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நடந்த சனி திசையை நம்ம எடுத்துக்கிறோம், சனி பயிற்சியை எடுத்துக்கிறோம். இந்த குரு திசையை நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடியது சனி திசை. நமக்கு சில பேருக்கு சனி வந்து நல்ல பொசிஷனில் இருப்பார். சனி தசை தசாநாதன் நல்ல இடத்தில் இருந்தானே ஆனால் நமக்கு பேசிக்காக, அதாவது நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும். அது என்ன சார் நல்ல இடம் நல்ல பொசிஷன் அப்படின்னா 1, 5, 9 இருக்கக்கூடிய இடங்கள், கேந்திரங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா நல்ல இடங்களாக இருக்கும். நல்ல பொசிஷனில் இருக்கணும். சனி இப்போ நமக்கு வந்து 3, 6 இடத்தில் இருந்தாலுமே அந்த இடம் எந்த பாவத்தை குறிக்கிறது, நிஜ பாவமா என்ன அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து ரிஷபத்திற்கு 12 எது மேஷம். அந்த 12இல் சனி இருந்தாலுமே சனி அங்கே வந்து நீச்சம், அது ஒரு நீச்சபங்க ராஜயோகமாக கொள்ளப்படக்கூடியது. இப்படி ஒரு காம்பினேஷனில் சனி திசை இருந்ததுன்னா, சனி இருந்தான்னா அந்த சனி திசை நமக்கு பிஸ்னஸ்காரர்களுக்கு ஓஹோ என்று தூக்கி கூடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்டு குரு நமக்கு 2ல் வரதுனால அந்த இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு 2ல் நமக்கு வர்றபோது நம்முடைய ரிஷபராசிக்கு 8, 5ஆம் பார்வையை நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்க்குறார். 7ஆம் வீடுங்கிறது நம்முடைய கலத்திரம் அப்படின்னாலுமே 8ஆம் வீடுமே நம்முடைய உயர்வை சொல்லக்கூடிய வீடாக தான் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய வீடை அவர் பார்க்குறார். அதற்கு அடுத்தது, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. 7, 8, 9இல் வரக்கூடிய ராகு சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பிஸ்னஸ்காரர்களுக்கு, அதுவும் ஒரே இடத்தில் இல்லாமல் ஊர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்காரர்கள் இருக்கா இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஒரு இடத்துல உட்கார்றதில்லை. இதை வேறு இந்த லேண்டை போய் பார்க்கணும், அந்த லேண்டை போய் பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் மைண்டு பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மற்ற டீட்டெயிலிங் விஷயமெல்லாம் நம்ம வந்து அந்த ரிஷபராசி குரு பயிற்சியில் போய் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வரக்கூடிய ராசி வந்து மிதுனம். மிதுனம் இந்த வருஷம் எல்லா விதத்துலேயுமே ஒரு ஜம்ப் செம தூக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மிதுன ராசி. அதுவும் மிதுன ராசிக்கு அதிபதியான சந்திரன் எப்படி இருக்கான், எங்கே இருக்கான், அவன் கொஞ்சம் ஏற்றத்தில் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் நமக்கு மிதுன ராசி அமைஞ்சிருக்கு. மிதுனம் அப்படின்னாலே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனியும் குருவும் நமக்கு நல்லதொரு மேன்மையைத்தான் தந்திருக்காள். மிதுன நட்சத்திரத்துக்கு 12ல் குரு இருந்தாலுமே அது ஒரு பெரிய ஏற்றத்தை தந்ததாக தான் அமைஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம வீட்டுக்கே குரு வர்றார். 7ஆம் வீட்டுக்குடையவன் 7ஆம் வீட்டுக்கு வரதுனால கணவன் மனைவி விடைய உள்ள சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் தீர்ந்துடும் சார். இது வரைக்கும் கொஞ்சம் பிரிவு இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எதனால் வேணாலும் பிரிவு வந்திருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக பிரிவு வந்துருக்கலாம், ஒரு வெளிநாடு போவதற்காக 15-20 நாள் பிரிவு வந்திருக்கலாம், அல்லது வேறு பல பிஸ்னஸுக்காக வெளியே போயிருக்கலாம், படிப்புக்காக வெளியே போயிருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிரிவு ஏற்பட்டிருந்திருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதெல்லாம் சேர்ந்து நம்ம கணவன் மனைவி இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. அதுவும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக வரக்கூடியது சனி புதன். மெயின் அப்படின்னா குரு தசை சொல்லலாம். மிருகசீரிஷம் கொஞ்சம் குரு தசை இருக்கும் ஆரம்பத்தில். சனி புதன் கேது தசைகள் நல்ல ஆளுமையை தரக்கூடியதாக. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஃபேகனில் சுக்கிர தசை கூட இருக்கலாம். 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிரதசை சில பேருக்கு. அந்த சுக்கிரன் நல்லபடியாக இருந்து, ஏன்னா சுக்கிரன் நமக்கு என்ன சொன்னாலுமே 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதுக்கப்புறம் தான் 12ஆம் வீடு. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்தான்னா, சுக்கிரனுடைய தசாநாதனவன் அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜம்ப் அப்படிங்கிறது கண்மண் தெரியாத ஜம்பாக இருக்கணும். எப்படி சார் அது கண்மண் தெரியாத ஜம்ப் அப்படின்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கோம்னா, திடீர்னு ஒரு டைரக்டர் லெவல் போகிறதுக்கு, வைப் பிரின்சிபல் ஆகிறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு டீச்சராக இருப்போம், திடீர்னு பிரின்சிபல் ஆகிறதுக்கு, அப்படியெல்லாம் ஒரு பெரிய பொசிஷனை கொடுக்கக்கூடியதாக அந்த சுக்கிர திசை அமைந்திருக்கும். ஏன்னா குரு நமக்கு
நம்முடைய வீட்டுக்கு வரான், மிதுனத்துக்கு வரான். அதனால் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனுடைய தசையாக இருந்தாலுமே ஏன்னா 5ஆம் பார்வையாக அந்த 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அதனால் அந்த தசாநாதன் நன்னா இருந்தான்னா சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். அடுத்தது சனி புதன் ராசிகள், சனி புதன் தசைகள். சனி புதன்னா சனி நமக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு தான் வரான், 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரான். சனி எப்போ பார்த்தெல்லாம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு நம்ம வீட்டில் வரான். அந்த சனி வர்றபோது அந்த சனியோடு சேர்ந்த செவ்வாய், சனியோடு சேரக்கூடிய சந்திரன், இது ரெண்டும் இருந்ததுன்னா நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், கூரையை பிரிச்சுன்னு கொட்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொட்டக்கூடியதாக அடுத்து நமக்கு இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் அமைந்திருக்கும். ராகுகேது பயிற்சி 9ஆம் இடத்தில் ராகு வர்றது அப்படிங்கிறது 4ஆம் இடத்தில் நம்முடைய புதனுடைய வீட்டுக்கு தான் இருந்தார், இவ்வளோ நாளாக இருந்தார் கேது. அவர் நம்முடைய 3ஆம் வீட்டுக்கு வர்றார். 3ஆம் வீட்டுக்கு கேது வருவது சூரியனுடைய வீடாக இருந்தாலுமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதற்கு அடுத்து ராஜயோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா உச்சம் தொடக்கூடிய ராசிகளில் நாம் சொன்னோன்னா இந்த குரு ராகுகேது பயிற்சியெல்லாம் ஏற்படக்கூடியது துலாம். துலாம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே எல்லா விஷயத்துக்குமே ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சிகள் இருக்கே மிக மிக நல்ல. அடுத்த 1 வருடம் மட்டும் இல்லை சார், 1.5 வருடம் 2 வருடங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் தான் சார். ஏன்னா மெயினாக சொன்னோன்னா துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி வர்றார், 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்திற்கு பெயர்றார். அந்த குருவினால் நமக்கு 3ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்குது சார். 3ஆம் வீடு தானே, அதனால சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டுக்கு பார்வை இருக்குது. நம்முடைய 5ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்குது, குருவனுடைய பார்வை, அது குருவனுடைய 9ஆம் பார்வை, அது சனியனுடைய வீடு. இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு ராகு உட்காந்துருக்கான். ஸோ குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே அடிபட்டு போய்டுறது. நினைத்தது நடக்கக்கூடியதாக, பணப்புழக்கம் நிறைய இருக்கக்கூடியதாக துளாராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது சார். எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சினால் துலாம் அப்படின்னாலே நிச்சயமாக சார் இது வரைக்கும் சில கஷ்டங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நாள் போகாது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா ராசிநாதன் லக்னாதிபதி துலா அப்படின்னா அதனுடைய ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கானா, 6, 8, 12 இருக்கானா, இதெல்லாம் முதல்ல எதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கட்டத்தில் நம்முடைய அதிபதி எங்கே இருக்கான், அவன் நல்லபடியாக இருக்கான. அடுத்து வரக்கூடியது தசாநாதன். இப்போ இருக்கக்கூடிய தசை என்ன, சித்திரை சுவாதி விசாகத்தில் துளாராசிக்காரில் என்ன திசை நடக்கிறது, குரு திசையா, சனி திசையா, புதன் திசையா, கேது திசை, இந்த 4 தான் நம்ம மேஜராக இருப்போம் இல்லையா. அதுவும் குரு திசை விசாக நட்சத்திரக்காரில் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், அவ்வளோதான். அதற்கடுத்து வரக்கூடியது சனி புதன் தசைகள் தான், சனி புதன் கேது திசைகள் தான் மெயினாக. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரில் விட்டுருவேன், 16, 18, 30 வயசு, 35 வயசு, 40 வயசில் இருக்கும் சில பேருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அது வரைக்கும் இருப்பான். அதனால் அந்த குரு நல்லபடியாக இருந்து நமக்கு 5ஆம் வீட்டுக்கு 7, 8, 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பான். ஏன்னா 7ஆம் வீடு நம்மளுக்கு 7ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அதனால் மங்களகரமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பதற்காக, மாங்கல்யத்தை மேம்படுத்துவதற்காக இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா நமக்கு 10க்கு வரக்கூடிய செவ்வாய் பிஸ்னஸ்காரர்களுக்கு எப்பப்பெல்லாம் சனியோடு சேர்ந்த சந்திரன், ஏன்னா கேது இப்போ பார்க்கல, அந்த இடத்துல கேது நமக்கு வந்து 12லேருந்து 11க்கு போயிட்டார். கேது ராகு சம்பந்தம் இல்லை, சூரியனுடைய சம்பந்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் நமக்கு சூரியன் எப்படி இருக்கான், நல்ல இடத்துல இருக்கான் அப்படின்னா பல பிஸ்னஸ்மென்னுக்கு அரசியல்வாதிகளோட சம்பந்தம் இருக்குமே. ஆனால் அவர்கள் மேன்மை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் குருவினால் நல்லதொரு ஏற்றத்தை பெறக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி. இது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய புதன். ஏன்னா புதன் நமக்கு ராசிக்கு அதிபதி, அந்த ராசிக்கு நமக்கு வந்து குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி புதன், அந்த மிதுனத்திற்கு அதிபதி. அந்த நம்முடைய தசாநாதன் புதன் தசையாக இருந்து புதன் நல்ல இடத்துல இருந்தான்னா, ராதர் சூரியனுடைய அஸ்தங்கி தோஷம் இல்லாமல் தனி புதனாக இருந்து
அந்த காம்பினேஷனில் சனி சந்திரன் காம்பினேஷனில் இருந்து புதனால் பார்க்கப்பட்டான்னா நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய குரு சம்பந்தத்தினால் ஒரு அதாவது ஞானம் அப்படின்னா படிப்பு ஏதாவது அதிகமாக நம்முடைய நாலஞ்சு அக்வயர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. படிப்பை சேர்த்துக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெளிநாடு சென்று நமக்கு நாலேஜ் அக்வயரிங், சார் அது பிஸ்னஸுக்கு கூட வெளிநாடு போகலாம். ஏன்னா இங்கே ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் அங்கே போய் இதை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், நான் அதை தெரிஞ்சுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு போகிறது. அதே மாதிரி ஒரு வருஷம், ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதங்கள் வெளி மாநிலம் போகிறது. இப்படியாக ஒரு நல்ல ஏற்றத்தை அது நமக்கு நல்லதை செய்யக்கூடியதாக துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இதனால் இந்த உச்சம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக பிஸ்னஸ்லேயும் உச்சம் தொடக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த குரு பயிற்சி என்பது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அடுத்து வர புதனாக இருந்தாலும் கேத்துவாக இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு தான் கேத்து 12லேருந்து 11க்கு வர்றார். 12ஆம் இடமும் நல்லது தான், 11ஆம் இடத்துக்கும் நல்லது தான். அந்த கேதுவனுடைய தசையாக இருந்தாலுமே சனி கேத்து காம்பினேஷனில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னாலுமே அதனால தான் முதலே சொன்னேன், கேதுவனுடைய தசையாக இருந்தாலுமே அரசியல்வாதிகள் சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த குரு தசை நமக்கு சனி ஆல்ரெடி நமக்கு 6ஆம் இடத்திற்கு வந்துட்டார். ஒரு ரிலீஃப் பஞ்சமத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு நமக்கு. அங்கே இருந்த போதுமே அதிகமாக நம்மளுக்கு கெடுதல் செய்யலை சனி இருந்த மாதிரி. இதனால் சனி பயிற்சி மட்டுமல்ல, இந்த ராகு கேது பயிற்சியும் நமக்கு ராகு கேது 5ஆம் இடத்திற்கு வர, அதனால் கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள், அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் துளாராசிக்காரர்களுக்கு. அதை நம்ம தனியாக குரு பயிற்சி, குரு ப்ளஸ் ராகு கேது பயிற்சின்னு தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் காணொலி போட்டிருக்கேன். அதில் நம்ம விரிவாக இதை பற்றி பார்க்கலாம். இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா தனுர் ராசி தான் சார். ஏன்னா தனுர் ராசிக்கு ஒரு ஏற்றம், பயங்கரமான ஏற்றம். ஒன்று 7ஆம் இடத்திற்கு 6ல் இருந்த குரு 7ஆம் இடத்திற்கு வர்றார். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாக தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த தேவையாக இருந்தால் அவர்கள் முயற்சி செய்தால், நான் தமிழ் சொல்லியிருப்பேன், அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். நாம் ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தால்தான் அது நமக்கு சக்ஸஸாக அமையும். இன்னொரு நம்முடைய வீட்டில் தான், அதாவது குருவனுடைய வீட்டில் தான் சனி இப்போ உட்காந்துருக்கார் 4ஆம் வீட்டில். சனி உட்கார்ந்ததோடு இல்லை, தன்னுடைய 7ஆம் பார்வை நம்முடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். இதனால் பிஸ்னஸ்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த இடத்துல சந்திரன் வரபோதோ, மற்ற விஷயங்கள் வர்றபோதோ, புதன் நம்முடைய ஜாதகத்தில் குரு முதல்ல ஜாதக ராசி அதிபதி லக்னாதிபதி குரு நல்ல பொசிஷன் இருக்கணும். பட் எங்கே இருந்தாலுமே குரு ஏற்றத்தை தரக்கூடியவர் அமைந்திருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்திற்கு வர்றார், அது ஒரு பெரிய விசேஷம். நம்முடைய வீட்டை பார்க்கிறார், 2வது விசேஷம். புதனுடைய தசை நமக்கு புதன் தசை வர்றதுங்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களாக கொஞ்சம் ஃபேக் எண்டில் புதன் தசை வரும். மற்றவர்களுக்கு புதன் தசை வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா தனுர் ராசிக்காரர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் கிட்டத்தட்ட சுக்கிரதசை முடிஞ்சு சூரியதசை ஆரம்பிச்சிருக்கும் பல பேருக்கு சின்ன வயசில் இருந்தால். சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு தான் சார் மேஜர் தசைகள் நமக்கு தனுராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி அதிகமாக இருக்கக்கூடிய தசை இதில் பார்த்தோம்னா இந்த நாளில் சந்திரனும் செவ்வாய் தசைகள். சந்திரன் செவ்வாய் தான், சந்திரன் செவ்வாய் ராகு. சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம்னு சொல்லலாம். அந்த தசைகள் தான் நமக்கு இருக்குது. ஒன்று, குரு நல்ல இடத்துல இருக்கணும் நம்முடைய ஜாதகாட்டத்தில். 2வது, தசாநாதன் நல்லபடியாக இருக்கணும். 3வது, குரு போகிற இடம், குரு இப்போ பயிற்சியான புதன் நல்ல இடத்துல நமக்கு ஜாதகத்தில் இருந்திருக்கணும். இது 3மே இருந்துருத்தோன்னா கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்டின மாதிரி தான், நல்ல விஷயமாக. அதற்கடுத்து தசாநாதன், அது சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும், ஏன்னா 12ஆம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்குடையவன் தான் செவ்வாய், அது ஒரு பெரிய விசேஷம். இதற்கடுத்து சூரிய சந்திரன் அப்படிங்கிறது என்றைக்குமே குருவோடு ரொம்ப அணுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சூரிய சந்திரன். இன்னொன்று 4ஆம் வீட்டிற்கு இருக்கக்கூடிய சனியோடு சந்திரன் எப்போதெல்லாம் சேர்றானோ அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியவனாக, நல்லதொரு பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் அந்த சமயம்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக. ஏன்னா சனி சந்திர சேர்க்கையே பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
அது 10ஆம் இடத்தில் பார்வை வேறு இருக்குது, சனியினுடைய பார்வை. இதெல்லாம் நமக்கு பிஸ்னஸ்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில இன்னல்கள் வருவதற்கு சாத்தியங்கள் இருக்குது. இருந்தாலுமே பிஸ்னஸ்காரர்களுக்கும் செவ்வாய் தசையாக இருந்தாலுமே நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை தான் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அடுத்தது ராகு திசை. பல பேருக்கு ராகு திசை நல்ல சந்தர்ப்பத்தில் வரும். ஏன்னா பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் ராகு திசை வரலாம். அதுக்கு முன்னாடியே சில சமயத்தில் 17, 3, 20 வயசில் ராகு திசை வரலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒரு 30 வயசில் வரலாம். இதில் மூல நட்சத்திரக்காரர்கள் ராகு வயசு கொஞ்சம் ஃபேக் எண்டில் இருப்பாங்க. 20, 10, 30, 47, 47, 50 வயசுக்கு கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை வரலாம். நமக்கு 4லிருந்து 3ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். அதனால் வீடு மனையில் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீர்ந்து அதெல்லாம் சால்வ் ஆகிடும் சார். இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியினால் நல்ல விதமாக எல்லா விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். வீடு மனை வாகனம் உள்ளவர்களுக்கு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு, இந்த ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்த தேக்க நிலை மாறி இந்த எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நமக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சந்தேகமே இல்லை. அதை விட இன்னொன்று 7, 8, 9ஆம் இடத்திற்கு கேது வர்றார். அந்த கேது சூரியனுடைய வீட்டிற்கு வந்தாலுமே 10ஆம் இடத்துல கேது 9ஆம் வீட்டிற்கு வந்து அந்த 10ஆம் வீட்டை சனி பார்வையில் எடுக்கிறதுனால அந்த சனி குருனுடைய வீட்டிலேருந்து அந்த குரு நம்ம ராசியை பார்க்கறதுனால இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்குற போது இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நமக்கு இந்த நிழல் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்டது, ஒளி சம்பந்தப்பட்டதை சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு, பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிச்சயமாக சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் குறும்படங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த குரு ராகு கேது பயிற்சி நிழல் சம்பந்தப்பட்டது ஏற்றம் தரக்கூடியவனாகத்தான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அமைந்திருக்கிறார் சனியின் வீட்டில் இருக்கிறதுனால. இது அது மட்டும் இல்லை, 7, 8, 9, 10 நம்முடைய 10ஆம் வீட்டையும் குருனுடைய பார்வை எப்படி இருக்கோ அதே பார்வை சனியனுடைய பார்வையும் நமக்கு இருக்கு. இந்த சனி இந்த 10ஆம் வீட்டிற்கு சந்திரன் வரும்போதும் நம்முடைய 7ஆம் வீட்டிற்கு சந்திரன் வரும்போதும் சனி சந்திரனுடைய சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் இருக்கோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நமக்கு பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு நல்ல எதிர்பாராத லாபம் தரும் சார். அன்எக்ஸ்பெக்டட் லாபம் பிஸ்னஸ்மேனுக்கு மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு போனஸ் நாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரி, இந்த வருஷம் போன வருஷம் ஒரு 80,000 வந்தது, இந்த வருஷம் ஒரு 1 lakh வரும்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 2 lakh போனஸ் வரலாம். ஆனால் அதே சனி நமக்கு எந்த இடத்துல இருக்காங்கிறது பொறுத்து, நம்முடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி ராசிபதி குரு எங்கே இருக்கான்றது பொறுத்து அதே குறைவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நம்ம 80,000 எதிர்பார்த்து இந்த வருஷம் சரியாக இல்லை, பிஸ்னஸ்ஸு காரெல்லாம் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு லாஸ்ட் இயர், அதனால் அதனுடைய இம்பேக்ட் இப்போ தான் தெரியுது நமக்கு அப்படின்னு குறைவதற்கும் சான்ஸ் இருக்குது. அது நம்முடைய உடலின் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி தசாநாதனை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது. ராகு என்கிற தசாநாதன் நம்மளுக்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்தது குரு. இந்த குரு அப்படிங்கிறது புராட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் குரு திசை வரும். அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வருவதனால வீடு எக்ஸ்பேன்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது சார். எந்த விதமாக வேணாலும் எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா 4-5 விதத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒன்று பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, வீடு எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு வீடு வாங்கலாம், இன்னொரு வீடு கட்டலாம், அல்லது நாம் இந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம், அல்லது பேரன் பேத்திகள் நமக்கு எடுக்கலாம். ஏன்னா அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு யாருக்காவது நான் 50 வயசுக்கு கல்யாணம் ஆகலை அல்லது தனியாக இருக்கும், அவர்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு வேறொரு கல்யாணத்தை செய்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு. இந்த அடுத்த ஒரு 1.5 வருடத்தில் அதுவும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதெல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக, உச்சத்தை தரக்கூடியதாக இந்த ராசிகள் எதிர்வரக்கூடிய குரு ராகு கேது பயிற்சியினால் அமைந்திருக்கிறது என்பதனால் நிச்சயம் அதனால் சந்தேகமே கிடையாது சார். இப்போ கடைசியில் ஒரு சனி பயிற்சி, சனியினுடைய தசை என்ன, கிட்டத்தட்ட பூராடம் உத்திராடம் காரர்களுக்கு தான் சனி ஒரு 20, 15, 35, மொத்தம் 45, 50, 55 வயசில் வரலாம். சனி நமக்கு 3ல் இருந்தவன் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்திற்கு போகிறான். அந்த சனி எப்படி இருக்கான், பூர்வத்தில்
அதாவது நம்முடைய ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருந்தது அப்படின்னாலும், என்னதான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலுமே நமக்கு அதிகமாக கெடுக்க மாட்டான். ஏன்னா சனி வீட்டுக்கு போகிறது யாருன்னா நம்முடைய வீட்டுக்கு போகிறான், அதாவது குருவினுடைய வீட்டுக்கு போகிறான். அதனால் சனிக்கு அதிகமாக கெடுக்கக்கூடிய சான்ஸு கிடையாது. குரு ராகு கேது பயிற்சியில் இந்த சனியினுடைய சான்ஸ் ரொம்ப கம்மி. சனி பயிற்சியினாலும் அதற்கடுத்து சனி தசை இருப்பவர்களுக்காக இருந்தாலும் என்ன ஒன்று சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த சனி தசையில் இருப்பவர்களுக்கு அதுலேயுமே அதில் இருக்கக்கூடிய அந்தராந்தரங்கள் அதையெல்லாம் வைத்து கொஞ்சம் செலவுகளை நாம் எதிர்கொள்ளக்கூடியது இருந்தாலுமே அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருவாயும் நமக்கு கொடுப்பான். உழைப்பை கொடுப்பதற்கு இல்லை, வருவாயை கொடுப்பான். பழசு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வருவாய் பெருக்கத்தை கொடுப்பான். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் வீட்டில் குரு போய் உட்கார்றதுனால, குரு பயிற்சியினால சில லாபங்களை, அதாவது நமக்கு சில பேருக்கு அந்த சனி பயிற்சி சனி திசையாக இருந்தாலுமே அடுத்து வந்த புதன் திசையாக இருந்தாலுமே மனதினால், அதாவது அறிவினால் சிலருக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அது எப்படி சார் அறிவினால் லாபம் அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா, இந்த ஆன்மீகவாதிகள் அறிவை யூஸ் பண்ணி லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அல்லது கன்சல்டன்ட்ஸ் சிஏ படித்தவங்க, அவங்களுக்கு 60 வயசு ஆயிருந்தாலும் அதே மாதிரி தன்னால் உழைக்க முடியல அப்படின்னாலும் கன்சல்டிங் உத்தியோகம் பண்ணி கன்சல்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெடிக்கல் லைனில் இருக்கிறவர்களுக்கு கன்சல்டிங், சில அரசியல்வாதிகளுக்கு சில இடங்களுக்கு கன்சல்டண்ட்டாக போவாங்க. அப்படி அரசியல்வாதிகளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த சனி திசை இந்த குரு ராகு கேது பயிற்சியில் சனி திசையில் இருந்தாலுமே நம்மால் தனுர் ராசிக்காரர்கள் வெற்றியை பெற முடியும், மேன்மையை பெறக்கூடிய முடியும், நல்ல உச்சத்தையும் தொட முடியும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. மற்ற டீட்டெயிலிங்கை நம்ம இந்த குரு ராகு பயிற்சின்னு தனியாக போட்டிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதியாக. அந்த போய் நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.